நிறுத்துறா, கழுத போற உங்களுக்கு ஏதாவது தெரியுறா? ஆச்சாரமான குரல், நல்ல சகனம். நமஸ்காரம் சாமி. நன்னாரு, நீ யாரு? என் பேரு மயில் வாகனம். வாகனம் சரியில்லை. எங்க போயிட்டு இருக்க? என் சொந்த ஊருக்கு தான் சாமி. நீங்க கோவிச்சுக்க கூடாது. கொஞ்சம் என் முகத்துக்கு முன்னாடி வந்து நின்னு பேசுறீங்களா? ஏடா, நீ திரும்ப பார்த்து பேசக்கூடாதா? அதுல விஷயம் இருக்கு சாமி. அப்படி என்னடா விஷயம் இது? சொல்லு. சாமி, திரும்பி பார்த்தா எங்க அப்பனுடைய வாக்கை காப்பாத்த முடியாம போயிருமே. அப்படி என்னடா வாக்கு கொடுத்துட்டேன்? அப்பாப்பா, நான் வெளியூர் போய் பொழைக்கிறேன், 1000 ரூபாய் பணம் கொடுன்னு எங்க அப்பனை பார்த்து கேட்டேன். சரி. 1000 10,000 ஆக்க முடியுமான்னு கேட்டாரு. செஞ்சு காட்டுறேன். அப்படி முடியலன்னா ஊர் பக்கமே திரும்ப மாட்டேன்னு சொன்னேன். ஆமா, இப்ப அந்த படம் என்னாச்சு? சாமி, வியாபாரத்துல எல்லா பணமும் நஷ்டமா போச்சு. பொழைக்க வழி இல்ல. அதனாலதான் சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்கிறேன். ஆனா திரும்பி பார்க்காம போறேன். பேஷ், நீ பொழைச்சுக்குடா. சாமி, அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா ஒரு வேலை பார்த்து கொடுங்க. நான் விட்ட பணத்தை எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஊர் பக்கம் திரும்பி பார்த்துக்கிட்டே போறேன். மயில் வாகனா, மனுஷாளுக்கு நம்பிக்கைன்னு ஒண்ணு வந்துட்டா நட்ட கல்லலையும் நாதன் குடி வந்துருவோம். நான் இந்த ஊருக்குள்ள குடி வர்றதுக்கு ஒரு வழி சொல்லுங்க சாமி. அடே, இந்த ஏரிக்கிற அம்மன் இருக்காளே, ரொம்ப சக்தி வாய்ந்தவன். அவளை நினைச்சிருந்து ஏரியில முடிஞ்சு முங்க எந்திரி, அம்பா நிச்சி வழிகாட்டுவா. சாமி, உங்க வார்த்தையை நான் நம்புறேன். இப்பவே ஏரியில முங்குறேன். வாடா காம்போதி. காம்போதியா? என் கழுத பேரு சாமி. வாடா வாடா வா. இங்கே இரு, நான் குளிச்சுட்டு வரேன். நான் குளிக்கும் போது நீ பார்க்காத. நான் வெளியூரு, எனக்கு நீச்சல் தெரியாது. இந்த குளத்துல ஆழம் அதிகமா கம்மியா? இந்த ஆழம் தான். ஐயோ, ஆழமா? எங்க குளிக்கிறது? கல்லு இருந்த இடம் பள்ளமா இருக்கும், அது போதும். ஏய், துணியில காய வச்சுக்க, பாத்துக்கங்கடி. அம்மா தாயே, ஐயர் சொன்ன மாதிரி உன்னை நினைச்சு நான் முங்குறேன். ஊருக்குள்ள வழி கிடைக்க எனக்கு ஒரு அருள் செய்யம்மா. ஏய், நானும் குளிச்சுட்டு சீக்கிரமா வந்துடுறேன். போயிடாதீங்க. துணியில காய வச்சுக்க, பாத்துங்கடி. ஐயோ ஐயோ, ஐயோ, இங்க கல்லு, மனுஷன். இங்க கல்லு தானே இருந்தது. நீ எப்படியா வந்த? இவ்வளவு காலமும் இந்த இடத்துல நான் கல்லா இருந்தேன். அதிசயமா இருக்க. கல்லாவா இருந்த? ஆமாம்மா, அது ஒரு பெரிய கதை. கதையா? போன ஜென்மத்துல மதுரை ஆண்ட நெடுஞ்செழியன்கிட்ட நான் சேனாதிபதியா இருந்தேன். சேனாதிபதியா இருந்த ஆளு ஏயா கல்லா வந்த? போன ஜென்மத்துல சேனாதிபதியான நான் வேட்டைக்கு போனேன். ஒரு புள்ளிமான் துள்ளி துள்ளி போச்சு. அம்பை எடுத்தேன், வச்சேன், விட்டேன் ஒரு விடு. அம்பு நேர போய் ஒரு முனிவன் கொண்டையில பட்டு சண்டையில வந்துருச்சு. அவர் பேச நான் பேச, நான் பேச அவர் பேச, படக்குன்னு நீ கல்லா போ கடவுதுன்னு சாபத்தை கொடுத்துட்டாரு. தபார்னு காலில் விழுந்தேன். சாமி, எனக்காக என் மாமா மக காத்துக்கிட்டு இருக்கிறா. கல்யாணம் நடக்க போகுது. இந்த சமயத்துல இப்படி ஒரு சாபத்தை கொடுத்துட்டீங்களே, இதுக்கு சாப விமோச்சனம் உண்டான்னு கேட்டேன். கவலைப்படாதா கண்ணா, அடுத்த ஜென்மத்துல உன் மாம மக பழைய துணியால அடிச்சா உன் சாபம் தீரும்னு சொன்னாரு. இது பழைய துணி தானே? ஆமா. அடி என் மாம மகளே, மாமா எல்லாம் சவிக்குமா? மாமாவா? ஆமாண்டி, உங்க அப்பா தான் மாமா. ஒரு ஜென்மமாச்சே, மறந்துருப்பாளுங்க. என்னால இதை நம்பவே முடியலையே. நம்ப முடியலையா? நான் ஏன் கல்லா இருந்த மனுஷனா மாறினேன்? அதே முனிவா, திரும்ப சாபத்தை குடுறா, நான் கல்லாலே போறேன். இருங்க இருங்க. ஐயோ பாவண்டி, கல்லுல இருந்து வந்த மாமாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போடி. ஆமாண்டி, கூட்டிட்டு போண்டி. ஒரு ஜென்மமா கல்லுக்குள்ளவே இருந்துட்டேன். மாமா என் கண்ணுக்குள்ளவே இருக்கிறாரு. வீடெங்க இல்லையா? சாப விடும்போது ஒரு முழ துண்டோடையா இருந்த கேட்டனே நான் அந்த முனிவங்கிட்ட. என்ன சாமி, சாபத்தை கொடுத்து துணிமணி எல்லாம் இல்லாம இப்படி அறத்துண்டோட நிறுத்திட்டீங்களே, அடுத்த ஜென்மத்துல என் மாம மக பார்த்தா என்ன ஆகும், என் மானம் போகுமேன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, கவலைப்படாதரா கண்ணா, உங்க அப்பா கழுது ரூபத்துல வந்து துணிமணியோட நிப்பான்னு சொன்னாரு. எங்க அப்பனை நான் எங்க போய் தேடுவேன்? இதே எங்க அப்பா. பாசத்தை பாத்தியா, இளநி முறுக்கோட வந்து நிக்கிறான். அப்பா 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 அப்பா. உன் மாமனார் வந்திருக்காருடி. என் மாமனார் கழுத ரூபத்திலேயா வரணும்? ஐயோ, நான் தகடி தகடி தகடின்னு குதிரையில வந்து இறங்கி கையில கத்தி எடுத்து ஒரே வீச்சு. அவ்வளவுதான். எதிர்த்தாப்புல நின்ன எதிரிங்க தலையெல்லாம் பொத்து பொத்து பொத்துன்னு விழுந்தது. இத பாத்துக்கிட்டே இருந்தாரு நெடுஞ்செழிய மகாராஜா. ஆகா, வீச்சுக்கு தலையெடுப்பான் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் கொடுத்து 6 லட்சம் படைகளை நீதான் கட்டி காப்பாற்றணும், இளவரசியும் நீதான் கட்டிக்கணும்னு சொன்னாரு. நான் சொன்ன அந்த இடத்துக்கு வராது. வருஷம் போட்ட என் மாமா மக பல வருஷமா காத்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டேன். அந்த ஜென்மத்துக்கு தொடர்புதான் இந்த மாம இந்த பொண்ணுங்க எல்லாம்.
இவங்க எல்லாம் பக்கத்து விடுற. அப்ப இது ஒண்ணுதானா? ஆமா. நீ சரியில்லை. அட அதை விடுங்க. ஏன் வைத்தியர மருமகன் தான் எல்லாம் விவரமா சொல்லுது இல்ல, அப்புறம் என்ன உனக்கு வந்துச்சு? பச்சளை வைத்து எப்பவும் பட்டுன்னு கேட்காது. பச்சளை உனக்கு விவரம் பத்தல. நீங்க சும்மா இருங்கப்பா. இவரு கண்ணா இருந்தத நான் கண்ணால பார்த்தேன். பழைய துணி பட்டதும் பட்டன மனுஷன் ஆயிட்டாரு. இல்லடி மாமா பச்சையும் இப்படிதான் சொன்னாங்க. கழுதியா பிறந்த இவன் மாமா துணிமணியோட வந்திருந்தாரு. என்ன வந்திருந்தாரே என்ன அத வந்து நிக்கிறாரே. அப்பா உன் சம்பந்திக்கு எப்ப பார்த்தாலும் சந்தேகம் தான். நீ என்னடா இவர் மகளை தான் கட்டிச்சிடணும்னு அடம் பிடிக்கிற. பொண்ணு என்ன பொய்யா சொல்ல போகுது? அது இருக்கட்டும் தம்பி. அந்த காலத்துல நெல்லு என்ன விலைக்கு வித்தது? நெல்லு தானே. ஒரு அச்சாரம் 4 பிச்சாரம். ஏன் தம்பி நீ என்ன சொல்ற? அச்சார பிச்சாரம்னா என்ன? இப்ப அந்த அளவெல்லாம் இல்லையா இங்க? ஒரு அச்சாரம்னா ஒரு சல்லிக்காசு, ஒரு பிச்சாரம்னா 10 மூட்டை. ஒரு அச்சாரத்துக்கு 4 பிச்சாரம். என்னது ஒரு சல்லி காசுக்கு 40 மூட்டையா? என்னால நம்ப முடியல. பச்சளை போன ஜென்மத்திலே நீ எதையும் நம்பல நாங்க பேசுறாங்க. ஆமா ஆமா, இவர் எப்பவுமே சந்தேக பேர் வழிதான். அது போட்டு மாப்பிள பாண்டியன் கிட்ட கண்ணகி வந்தாளாமே, உண்மையா? அசிங்கமெல்லாம் கேட்காத. கண்ணகி நீதி கேட்டு அங்க வந்தா. கோச்சிக்காதப்பா. கண்ணகி வந்தத நீ நேர்ல பாத்தியா? பாத்தியாவா? அன்னைக்கு நான் அரண்மனை உப்பரியில நான் உலாத்திக்கிட்டு இருந்தேன். கையில சிலம்போட கண்ணகி வாசல்ல வந்து குய்யோ முறைன்னு கட்டிட்டு இருக்கிறான். இந்த செய்தி என் காதுக்கு வந்தது. சண்டார பாடிகளா, அவ குளிச்ச தலையோட உச்சி வயல நிக்கிறா, உள்ள விடுங்கடான்னு. நேர தர்பாருக்கு போய் அரசனை பார்த்து என்ன கேட்டா தெரியுமா? மன்னரா, என் கணவன் என்ன குற்றம் செய்தால் கொற்றவனே, என்ன குற்றம் செய்தால் கொற்றவனே. அவ்வளவுதான், அரண்மனை ஆடி போச்சு. சிமெண்ட் எல்லாம் மேல இருந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்ப ஏது சிமெண்ட்? பிளாக்ல வாங்கி கட்டியிருப்பாங்க. இப்ப சிமெண்டா முக்கியம். அப்புறம் கேளுங்க. கண்ணகி சொன்னா என் கணவன் கல்வன் அல்ல, சிலம்ப திருடல. அதுக்கு அரசர் சொன்னாரு ஏன் சிலம்பு கடையாளம் முத்துன்னாரு. கண்ணகி சொன்னா ஏன் சிலம்பு கடையாளம் மாணிக்கம்னா. இவர் முத்துன்னாரு, அவ மாணிக்கம்னா. முத்து மாணிக்கம், முத்து மாணிக்கம், முத்து மாணிக்கம். என்னப்பா என் பேர்லாம் முத்து மாணிக்கம் கூப்பிட்டீங்களே? அதே உட்காரா. நான் போன ஜென்மத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன், கீழே குடிச்சு இருக்கிறான். இதே மாதிரி தாங்க தர்பார்ல நான் எழுந்திருச்சு எதுக்கு தகராறு, சிலம்ப உடைங்க பாக்கலான்னு. கண்ணகி கோபத்துல சிலம்ப தூக்கி எரிஞ்சா பாருங்க, மாணிக்கமா சிதறிச்சு. அதுல ஒரு மாணிக்கம் போய் திரைச்சலையில பட்டு தீ பிடிச்சிச்சு. அது பரவுற வேகத்தை பார்த்துட்டு நான் பிச்சுக்கிட்டேன். இப்ப மதுரையில உடஞ்சிட மாடக்குளம் கம்மா. ஆமா, அப்ப அதுக்கு பேரு நீராடி மண்டபம். நான் ஓடி போய் அதுல முங்கிட்டேன். நானும் வெளியே இருந்திருந்தா கருவி சாம்பலா இருப்பேன். குடுத்தனம் பண்ண முடியாது. என்ன இல்லையா? நீ சொன்ன வசனத்தை எல்லாம் நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. அதான் போன ஜென்மத்துல இவன் என் படையில சேவகனா இருந்திருப்பான். வாங்க வாங்க. என்ன வைத்தியரியா? வாங்க. போன ஜென்மத்து மருமக ஏரி கல்லுந்து வந்திருக்கானே. ஆமா, எங்க இருக்க? இங்கதான் இருக்கா. விவரம் தெரிஞ்சவரு நீங்கதான் பார்த்து சொல்லணும். கலிகாலத்துல கல்லுல இருந்து ஒரு மனுஷனா பொண்ணுங்க கண்ணால பார்த்து தானே கூட்டிட்டு வந்திருக்காங்க. இருக்கான் பாருங்களேன். இந்த விளையாடுறா பெரிய இடத்துல கவுத்து. இப்ப இருந்தா எங்க போயிட்டான்? சம்பந்தி எத்தனை மவன மாப்பிளைக்கு தோப்பலாவது என்ன இருக்குங்களே. தாபம் சரியா புடிச்சிருக்காது. பையன் திரும்ப கல்லா போயிருப்பான். முத்துக்கண்ணு ஏமா அழுவுற? கண்ணால பார்த்த என் மச்சான நான் கல்லா விட மாட்டேன். மச்சா நீ எங்க இருந்தாலும் வந்துரு, இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். போன ஜென்மத்து கர்மம் தொலைஞ்சதுன்னு விட. காலையில ஏரிக்கரையில கல்லு கிடக்கான்னு பார்த்தா தெரியும்டி. அங்க கல்லு இருந்துச்சு, அப்படியே கட்டி தூக்கிட்டு வந்துடணும். வந்தா போனா கெட்ட சொப்பன விட்டும். ஏமா நின்னுட்டு போய் தூக்குறது? இடமா சாப்பாடு கூட போடுங்க. பண்ணு வந்து போன மாதிரி வெளியிடுங்களா? ஆமுன்னா கூடிக்கிறாங்க. உள்ள போய் தூங்கு. பாவி ஒளிஞ்சான். இவ்வளவு நேரமா நீ இது உள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த? அவசரத்துக்கு இதான் கிடைச்சது, பூந்துட்டேன். ஆமா, உன்னை பாக்குறதுக்கு ஐயர் வந்தாரு. அவர் பார்த்தா பயந்தாரு, உள்ள போயிட்டா. நீ இவ்வளவு காலமா சோறுதான் திங்கிற. கூழ் பிடிக்கிறேன்டா. அதான் இறங்கி போச்சு. என்னடா பாண்டியனுடைய அரசனில் சேனாதிபதியாக இருந்த நான் கேவலம் இந்த ஐயருக்கா பயப்படுவேன்? என்னதான் விவகாரம்? இந்த ஜென்மத்துல ஐயரா இருக்கிற இந்த ஆள் தான் போன ஜென்மத்துல எனக்கு சாபம் கொடுத்த முனிவன். உங்களை கற்பனை என்ன சாமி, ஏரியில மீன் பிடிக்கிறீங்களா? ஏண்டா திமிரா? இல்ல சவிக்கமா இருக்கிறீங்களான்னு கேட்டேன். ஏண்டா எங்கிட்டயே புழைக்க வழி கேட்டு என்னையே சவுக்கு மாதிரி கேட்கறியா? இந்த ஊருக்கு தான் இருந்துட்டு இருக்கேன். ஒரு வழியா ஊருக்குள்ள தங்கிட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமா சாமி, உங்க ஊருக்கு புதுசா ஒரு ஆள் வந்தா உதவி ஒத்தாசி இருக்காதா? இந்த காலத்துல புதுசா வர்றவால நம்ப முடியலடா. அட, என்ன சாமி? ஆமாண்டா, யாரோ போன ஜென்மத்து மனுஷனா கல்லா இருந்துட்டு வந்துட்டேன்னு ஊருக்குள்ள வந்திருக்கானா.
ஒரு வேடிக்கை பாத்தியா? போன ஜென்மத்துல முனிவனா இருந்து அவனை கல்லா சபிச்சதே நான் தான் ஊருக்குள்ள சொல்லிட்டு இருக்கான். நானும் அவனை பார்க்கணும் தேடிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்கிறான். நீ பாத்தியா? ஓ பாத்தனே. பாத்தியா இப்படி இருக்கா? கல்லா இருந்தவனாச்சே, நல்லா பாப்போம்னு வலது பக்கமா சுத்தி வந்தேன். இடது பக்கம் வர்றதுக்குள்ள ஆளை காணா. என்னடா சொல்ற? ஆமா சாமி, ஆச்சரியமா போச்சு. நான் சுத்தி சுத்தி பார்த்தேன். கடைசியில பார்த்தா வர்றேன் அப்படின்னு ஒரு குரல். திரும்பி பார்த்தா நடந்து போய்கிட்டே இருக்கிறான். அதிசயமா தான் இருக்கு. ஏண்டா இப்ப அவன் எங்கடா பாக்கலாம்? சாமி ஆளை பாத்துட்டீங்களா? போன ஜென்மத்துல கல்லா இருந்து வந்து ஆசாமி பாக்கணும்னு சொன்னீங்களே, இந்த ஆளுதான். ஏமாத்திட்டு இருக்கியா? சாமி, நான் என்ன சாமி செய்வேன்? அம்மன் காட்டின வழி. அம்பாலா ஏமாத்த சொன்னா? சாமி, நீங்க சொன்ன மாதிரி 3 தடவை முங்கி எழுந்திருச்சேன். திடீர்னு ஒரு பொண்ணு வந்து என்ன கல்லா இருந்தா இப்ப மனுஷனா மாறி இருக்கிற அப்படின்னு சொன்னா. அம்மன் காட்டின வழி இதுதான் போல இருக்குது. அந்த பொண்ணு பின்னாடியே போயிட்டேன். ரொம்ப லட்சணமா இருக்குடா. சாமி சொல்ல வந்த விஷயத்தை மறந்துட்டேனே. உங்க பொண்ணு கஸ்தூரி இடுபலியால துடிச்சிட்டு இருக்கு. கஸ்தூரி 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 என்னடா சவிக்கமா? ஊருக்குள்ள ஒண்ணு நடக்குதுன்னா அத பிரத்யாட்ட சொல்லாட்டி உங்களுக்கு தூக்கமே வராது. அப்படியே ஒண்ணு இல்ல. அடக்கி போடு. என்ன விளையாட்டு? யாரது? யாருன்னு சொல்லு பாப்போம். குரல் தான் காட்டி கொடுத்துருச்சு. கழுதானாக யார பார்த்து கழுதாங்கிற? உங்க அப்பா கழுத நீங்க தானே சொன்னீங்க. இந்த ஜென்மத்தை அப்பா சொல்றியா? வீட்டுல உங்க அப்பா இருக்கிறானா? அவரா பச்சாவதத்துக்கு வைத்தியம் பண்ண பிச்சைமுத்து வீட்டுக்கு போயிருக்காரு. அப்பாடா, அது எடுத்துக்க பறிச்சுட்டேன்னு இருக்குது. இன்னைக்கு வர மாட்டாரு. இந்த பசங்க நெருங்க விட மாட்டேங்கிறாங்களே. எதுக்கு நெருங்கணுமோ? ஒண்ணும் தெரியாத மாதிரி காப்பாளுங்க. அங்க வாயன் எதுக்குன்னு சொல்றேன். விடுங்க, 4 நாள் ஆச்சு தண்ணி ஊத்தி வாழை மரம் வாடி கிடக்குது. அதான் வச்ச வந்ததுல வளர்ந்துட்டு இருக்குல்ல. இனிமே சைடுல கண்ணு வருதான்னு தான் கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும். என் வாட்டத்தை நீ பாக்க மாட்டேங்கிறீங்க. முத்துக்கண்ணு, முத்துக்கண்ணு, உடம்பெல்லாம் சுரிஞ்சிருவானே. உட்காரு உட்காரு. என்னடா என்ன? முத்துக்கண்ணு என்னடா? முத்துக்கண்ணு இருந்து எங்க? முத்துக்கண்ணு இருந்து எங்க? இந்த மாதிரி எருமாட்டுக்கு சுரிஞ்சா அதுக்காக போகுண்டா. 4வது தெருவுல ஒரு கண்ணு குட்டி 6 காலோட பிறந்திருக்குதான். முத்துக்கண்ணு பார்க்க போயிருடா. மாட்டுக்கு 4 கால் தானே. நான் 2 கால் எங்க இருந்ததா? கழுத்துல தொங்குதாண்டா. நான் பாக்குறேன். அங்கடா பாக்குறேன். பாக்குறதுக்கு 20 பைசா 8 இருக்குது. நிதானமா 2 தடவை பாத்துக்கா போ. அப்ப நீ வீட்டை பாத்துக்க. நீ கம்ப்ளீட்டா பாத்துக்க. ஓயிரு, நீ மெதுவாடா. கண்ணுக்குட்டி அங்கதாண்டா இருக்கும். ஒரு மாதிரி அரிப்பு போயிட்டான். கண்ணுக்குட்டிக்கு 6 கால. 4வது தெருவுல நிக்கிற கண்ணுக்குட்டி கழுத்தை எல்லாம் போய் பார்க்க போறான். காலை காணமே அடி வாங்கிட்டு வர போறான். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? எப்ப கேட்பேன்னு தானே காத்துட்டு என்ன? நீங்க போன ஜென்மத்து ஆள்தானா? உங்க வீட்டுல முருங்கை மரம் இல்லையா? எதுக்கு? தூக்கு மாட்டி தொங்குறான். ஏன்னா உங்க அப்பனையும் சந்தேகப்படுற, நீ சந்தேகப்படுற. நான் போன ஜென்மத்து ஆள் இல்ல, இந்த ஜென்மத்து ஆள் தான். என்னன்றேன்? சத்தியமா? சத்தியமா. ஒருத்தி இந்த காலத்துல இருந்து போன ஜென்மத்து ஆளுன்னு சொன்னா நம்பலாமா? அப்பா, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க போன ஜென்மம்னு சொன்ன உடனே எங்க திடீர்னு கல்லா போயிடுவீங்கன்னு பயந்துகிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அப்பாடா, உன் மனசு ஒத்து போச்சுனா எனக்கு தான விட்டு போச்சு. விட்டு போகுண்டா. அப்பா, அப்பா, உள்ள நிலைமைய பாத்தியா? பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறியே, உதவி செய்ய கூடாதா?
அடி கூட எடுத்து வைக்க முடியாது. வேணும்னா என்ன கட்டி தூக்கிட்டு போய் ஏதாவது செய்யுடா. வீட போகாதோ ஏண்டா ஊரே ஒதுக்கி வச்சு விடுறா. உள்ள போனா நம்மளே ஒதுக்கி வச்சுருவாங்கடா. அதே இது விவகாரமான வீடு போல இருக்குது. நமக்கு வசதி தான். ஏண்டா அறிவு கேட்ட பாத்துங்களா? உங்க ஆத்தா உங்க அப்பா உங்களை பெத்தெடுக்கிறதுக்கு எத்தனை நாள் கஷ்டப்பட்டிருப்பாங்க, உங்களை வளர்க்கறதுக்கு எப்படி எல்லாம் சிரமப்பட்டிருப்பாங்க. இப்படி சொறி நாய் மாதிரி ஏண்டா தெரு தெருவா ஓடியாரீங்க? புடிடா புடி. ஏண்டா போன ஜென்மத்தை ஆளு அது இதுன்னு சொல்லி ஏமாத்தி வைத்தியர் மகனை கை வச்சுட்டேடா. நான் கைய வைப்பேன், கால வைப்பேன், அது ஏன் இஷ்டம். வைத்தியர் மகன் என்கிட்ட சிரிச்சா நான் பேசிட்டு இருந்தேன். உங்களுக்கு பொறாமையா இருந்தா நீங்க ஏதாவது சந்து மனையில போய் விசில் அடிக்கிறா வெறும்பா இருக்கிறா. புடிடா புடி. மரியாதை வெளியே வந்துரு. இல்ல என்ன நடக்கும் தெரியுமா? நானும் தெரியாம தான் கேக்குறேன். என்னடா நடக்கும்? என்ன நடக்கும்னு என்ன ஒண்ணு செய்ய முடியாது. புடிடா புடி. புடிக்க வந்திருக்கிறாங்க. என்னதான் யாரு? இவங்கதான். ஒரு வயலுங்க திடீர்னு கிளறிட்டானுங்க. என்னப்பா இது அதிகமான வீடா இருக்குது. இந்த காம்பவுண்டுக்குள்ள எவனும் காலை வைக்க மாட்டானா? ஆமா, இந்த ஊர் ஜனங்களுக்காக எங்க அப்பா கண்ணுக்கு தெரியாத முள்வேலியை போட்டுட்டு போயிட்டாரு. என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, அவனுக்கு கண்ணுக்கு தான் தெரியுமா? ச்சீ, அட. என்ன மரியாதை இல்லாம கூப்பிடுறான். உள்ள கொடுப்பான் போல இருக்கு. போட போட நீங்க எல்லாரும் குறைச்சு போயிடுங்க. வீடு பரவாயில்லப்பா. ஆமா, நீ ஊருக்குள்ள வந்து இத்தனை நாளாச்சே, எப்படி சமாளிச்சுக்கிட்டு இருக்க? இந்த ஊருக்குள்ள காலை எடுத்து வச்ச உடனே தகனம் நல்லா இருந்தது. என்ன? ஒரு கழுதை கத்திக்கிட்டு இருந்தது. நடந்து போவானேன்னு அது மேல உட்கார்ந்துட்டு வந்தேன். அவ்வளவுதான். தங்கறதுக்கு பொண்ணோட ஒரு மாமனார் வீடு கிடைச்சது. கொஞ்ச நாள் கிளம்பிட்டு இருந்தேன். அது ஒரு சின்ன தகராறு. அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். இனிமே தங்கள் இங்கதான். தம்பி அது யாரு? அதானே வைத்தியர் மருமகளா? புளியம்பட்டில இருந்து அரிசி மளிகை சாமான் இதெல்லாம் எப்படி வருதுன்னு கேட்டீங்களே, அத்தனையும் அனுப்பி வைக்கிற புளியம்பட்டி மைனர் இவன் தான். ஒரிஜினல் நாட்டா. நாங்க ரெண்டு பேரும் மெட்ராஸ்ல ஒன்னா படிச்சோம். இவனுடைய தைரியம் தான் தாத்தா நான் ஜல்லிக்கட்டுக்கு மைனரா போனது. அப்படிங்களா? தம்பி தங்கச்சி சாப்பிட கூப்பிட்டுச்சு. மைனரே நீங்களும் வாங்க. அப்பாடா அந்த வைத்திய வீட்டுல கேப்ப கூழு கேப்ப களி நீங்கன்னா சோழ கஞ்சி இத சாப்பிட்டு வெறுத்து போச்சு. யாரும் பட்டணத்து சாப்பாடு சாப்பிடறா? சாரிடா, இன்னைக்கு ஒரு சேஞ்ச் இருக்கட்டுமேன்னு கேப்பரேட் போட சொன்னேன். வைத்தியம் வீடே தேவையில்ல.